ஹை ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்டில் ரீன் மியூட்டினி பற்றி பார்க்கலாம். அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச டயத்தில் வந்து ரொம்ப உணவு பற்றாக்குறை, விலைவாசி ஏற்றம், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்புறம் இந்திய தேசிய இராணுவத்தோட விசாரணையும் போயிட்டு இருந்தது. ஆல்ரெடி பிரிட்டிஷ் மேலே கடுப்பில் இருந்த டயத்தில் வந்து HMIS தாழ்வார் அப்படின்ற ஒரு போர்க்கப்பலில் ரேட்டிங்காக பணிபுரிந்த, அதாவது இந்திய கடற்படையுடைய போர்க்கப்பலில் வந்து பணியாற்றிய மாலுமிகளை குறிக்கிற அந்த பேர் தான் ரேட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் வந்து பணியாற்றின ஒருத்தர் தான் BC தத் அப்படின்றவர் வந்து இந்த போர்க்கப்பலுடைய பக்கவாட்டில் வந்து வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார். ஏன்னா ரொம்ப ஆல்ரெடி கடுப்பில் இருப்போம். அந்த இதில் வந்து ரொம்ப நிலவெறியை காமிக்கிறது, மோசமான உணவு கொடுக்கறது, தரக்குறைவான செயல்கள் செய்கிறது, இந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தபோது அவங்களால தாங்கிக்க முடியாது, அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த கப்பலில் பணியாற்றினா 1100 மாலுமிகளும் வந்து உடனடியாக போராட்டத்தில் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்தோன்னா அந்த தத்தை வந்து கைது பண்ணிடுவாங்க February 18, 1946. அதுக்கப்புறம் வந்து இந்த செய்தி வந்து பம்பாய் நகர் ஃபுல்லாக பரவுது. அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் பம்பாய் மட்டும் இல்லாமல் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களுக்கு பரவுது. அதே மாதிரி பம்பாயோடைய கழக செய்தி வந்து கராச்சியை போய் ரீச் ஆகுது. அதுக்கு அடுத்த நாளே வந்து February 19 வந்து HMIS இந்துஸ்தான் கப்பல்லையும் வந்து இதே மாதிரி போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நாடு முழுக்க பரவுது. அப்போ 78 கப்பல்களில் 20 கரை சார்ந்த பணியிடங்களில் வந்து 20,000க்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து இந்த போராட்டத்தில் இறங்குறாங்க. அப்புறம் வந்து பம்பாய், புனே, கல்கத்தா, ஜெய்ப்பூர், அம்பாலா அந்த மாதிரியான நகரங்களில் வந்து ராயல் இந்திய விமானங்களும் வந்து விமானப்படையும் சேர்ந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. ஜபல்பூரில் வந்து இந்திய இராணுவ சிப்பாயும் இந்த ஆர்மியும் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மாலுமிகள்லாம் வந்து போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கப்பல்களில் வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீகுடைய கட்சி கொடிகள்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உண்மையிலே இது வந்து ஒரு தலைவன் இல்லாத ஒரு கழகமாக தான் இது நடந்தது. பம்பாய், கல்கத்தா, மദ്രാஸில் கூட தொழிற்சங்கங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா கடைசியில் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து அந்த கழகத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வராரு. நமக்கு இந்திய விடுதலை கிடைக்கிறதுக்கு கடைசியாக வந்து நடந்த ஒரு போராட்டங்களில் இது ஒரு முக்கியமான போராட்டம். தேங்க்யூ.